வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் நேரலையில் இணைகிறார். சல்மான், வணக்கம். வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தற்போது எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? தொடர்ந்து அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா? இது தொடர்பான முழு விவரங்கள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 16ஆம் தேதி நடைபெறுவதற்காக தற்பொழுதிலிருந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே அங்கு பூமி பூஜை நடத்தப்பட்டு அந்த முகூர்த்த காலம் நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்தாக தற்பொழுது அந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி முழுவதிலுமாக போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகளில் அதிக அளவிற்கான அந்த முன்னேற்பாடு பணிகளானது தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாடுபிடி வீரர்களும் அதேபோன்று காளைகளும் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்நாள் கனவாக இருக்கும். அந்த அளவிற்கான உலக பிரசித்தி பெற்ற ஒரு போட்டியாக நடைபெறக்கூடிய அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வமாக ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யப்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள். தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி என்பதுதான் அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்பாக அந்த வாடிவாசல் பின்புறம் அமைக்கப்பட்ட பகுதிகள் தான் முழுவதுமாக தற்பொழுது கம்புகள் அமைக்கப்பட்டு முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழியாக தான் அந்த காளைகள் அனைத்தும் வரவழைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொன்றும் மருத்துவ பரிசோதனை ஏற்கனவே அவர்கள் உடல் தகுதியின் அடிப்படையில் காளைகளுக்கான தகுதி சான்றிதழ் பெறப்பட்டு அன்றைய தினம் மீண்டும் ஒரு மருத்துவ பரிசோதனை காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்பாக அந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு ஒவ்வொன்றும் வரிசையாக வரும். இந்த வாடிவாசல் அமைக்கக்கூடிய பகுதி இந்த வாடிவாசல் வழியாக தான் ஒவ்வொரு காளைகளாக தொடர்ந்து அவிழ்த்து விடப்படும். அவிழ்த்து விடும் பொழுது ஒவ்வொரு சுற்றுக்கு 75 மாடுபிடி வீரர்கள் அந்த காளைகளை அடக்குவார்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் அந்த காளைகள் அடக்கப்படும் பொழுது காளைகளை ஒரே ஒரு மாடுபிடி வீரர் மட்டும்தான் பிடிக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் ஏற்கனவே உறுதிமொழி எடுக்கப்பட்ட பின்பாக தான் அந்த போட்டியானது நடைபெறும். இந்த ஆண்டு அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் நெருக்கமாக மாடுகள் திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக கூடுதலாக தடுப்பு சுவர் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வெளிநாட்டு பயணிகள் இந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவிற்காக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட வருவார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று முக்கிய பிரமுகர்கள் அதிக அளவிற்கு அமர்வதற்காக படிக்கட்டுகள் போன்ற முதல் முறையாக ஒரு அமைப்பானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று ஊடகத்தினரும் பத்திரிகையாளர்களும் அமர்வதற்கான இருக்கைகளும் அதேபோன்று இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை மட்டும் பார்வையிடுவதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் இளைஞர்களும் ஆர்வமுடன் வருகை தருவார்கள் என்பதால் பார்வையாளர்களுக்கான அமரும் இடமானது 1000 பேர் ஒரு முறை அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கு முறையும் சுழற்சி முறையில் அந்த 1000 பேர் அமர வைக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள். அதன் பின்பாக அடுத்த ஒரு மணி நேரத்தில் 1000 நபர்கள் உட்கார வைப்பதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதிலுமாக இரு புறங்களிலுமே இரும்பு பாதுகாப்பு வேலிகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டு முன்னேற்பாட்டு பணிகளும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோன்று அலங்காநல்லூர் பேரூராட்சி சார்பில் குடிநீர் மற்றும் கழிப்பறைகள் உள்ளிட்டவைகள் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய வாடிவாசல் முன்பாக தற்போதிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் பார்வையாளர்களும் வருகிறது. அந்த பகுதியில் இருந்தபடி புகைப்படங்கள் எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. மௌனிகா, கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.